ஏனென்றால் இந்திய தேசியம் என்றாலே தமிழ் தேசிய மறுப்புன்னு அர்த்தம். ராஜ்நாத் சிங்குக்கு என்ன தெரியும்? தேவாரம் பற்றி என்ன தெரியும்? திருவாசகம் பற்றி என்ன தெரியும்? அவரை கூப்பிட்டு பேச வைக்கிறார்கள். யார்? திருவாவடுதுறை மடம். வர்ணாசிரம தர்மத்தை மீண்டும் இங்கே செயல்படுத்தி ஆதிக்கம் செய்ய வருகிறார்கள் பாஜகவினர். நம்முடைய அன்பு தோழர், தமிழ் தேசிய புரட்சியாளர், மார்க்சிய சிந்தனையாளர், வைகை மு. கருப்பையா அவர்கள் திடீர் மறைவுக்கு நடைபெறும் இந்த நினைவேந்தல் கூட்டத்தில் நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டு அவருக்கு வீர வணக்கம் செலுத்துவது பெரும் ஆறுதல். தொலை தூரங்களில் இருந்து வந்திருக்கிறீர்கள். ஐயா தோழர் கருப்பையாவுடைய உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள், உறவினர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். கொள்கை வழிபட்ட நண்பர்கள், தோழர்கள் வந்திருக்கிறீர்கள். அவருக்கு செலுத்தக்கூடிய ஒரு சிறந்த நன்றி கடனாக நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் தோழர் மு. கருப்பையா அவர்களுக்கு வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை இங்கே இப்படி நடத்த வேண்டும் என்று மதுரை தோழர்கள் ஆர்வத்தோடு ஏற்பாடு செய்தது பாராட்டுக்குரியது. தோழர் கருப்பையா அவர்களுக்கு மனைவி, பிள்ளைகள் போன்ற உறவு இல்லை, ஒரு தனி குடும்பம் இல்லை என்ற நிலையை மாற்றி ஒரு பெருங்குடும்பத்து உறுப்பினராக, மூத்தவராக பாவித்து அவரோடு உறவாடி வாழ்ந்து வந்த தமிழ் தேசிய பேரியக்க தோழர்களுக்கும், பல்வேறு இயக்கங்களைச் சேர்ந்த தோழர்களுக்கும் நான் நெஞ்சு நிறைந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறையில்லாத அளவுக்கு அவருக்கு துணையாக தோழர்களாகி நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். அவருக்கு சொந்த மகன் இல்லை, மகள் இல்லை என்றாலும் அவர்கள் இருந்தால் என்ன செய்வார்களோ அதை தோழர்களாகிய, நண்பர்களாகிய மதுரை தோழர்கள் செய்திருக்கிறீர்கள். அதாவது காதலன் காதலிக்காக எழுதப்பட்ட பாடல் என்று ஒரு குறுந்தொகை பாடல் சொல்வார்கள். எங்கோ பிறந்தவர்கள், முன்பின் அறியாதவர்கள் சந்தித்து உறவாகி திருமணம் செய்து கொள்கிறார்கள். யாயும் நியாயம் யாராகியோரோ எந்தையும் நொந்தையும் எம்முறை கேளீர், நீயும் நானும் எவ்வழி அறிதும், செம்புல பயனீர் போல அன்புடை நெஞ்சம்தாம் கலந்தனவே என்ற அந்த பாடல். உங்கள் அம்மா அப்பா யாரோ, எங்கள் அம்மா அப்பா யாரோ நமக்கு முன்ன பின்ன தெரியாது. ஆனால் உறவாகி வானத்து மழை மண்ணிலே விழும் பொழுது மழை நீரின் நிறம் மாறி மண்ணின் நிறம் பெறுவது போல சங்கமித்து கலந்து விட்டோம் என்பது அந்த உறவு. தலைவன் தலைவிக்கு சொல்லப்பட்டது. பொது துண்டுக்கும் மக்கள் துண்டுக்கும் பொருந்தும் இது. இங்கே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அக்கறையோடு நீங்கள் இருக்கிறீர்கள்.
நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அன்பு தம்பி ஜெயசீலன் உறவை சொல்லி அழுதார். அங்காளி பங்காளி உறவல்ல, லட்சிய உறவு, கொள்கை உறவு. அது எவ்வளவு ஆழமானது. இங்கே அரப்பா ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரை போய் பார்க்க வேண்டும் என்று நான் பல தடவை நினைத்து பார்க்காமல் இருந்துவிட்டேன். டயாலிசிஸில் இருக்கிறார். இங்கே வந்திருக்கிறார் முடியாத நிலையில். ஏன் மேடையில் ஏறுங்கள், 2 வார்த்தை பேசுங்கள் என்றால் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். ஏன் வந்தார்? யாயும் நியாயம் யாராகியரோ, நீயும் நானும் எவ்வழி அறிதும், செம்புல பெயல் நீர் போல் கலந்தோம் லட்சியத்திற்காக. அந்த உறவு மட்டுமே உறவல்ல, லட்சிய உறவு இன்னும் அதைவிட மேம்பட்டது, அதைவிட இறுக்கமானது, அதைவிட ஈகங்களை செய்ய தூண்டுவது. நமக்கு மட்டுமல்ல, உலகெங்கும் இது நடந்து கொண்டிருக்கிறது. லட்சிய உறவாளிகள் களத்திலே ஒன்றாக அவருடைய ரத்தம் குருதி சங்கமித்து போய் ஈகம் செய்ததெல்லாம் உண்டு. நம் மண்ணிலும் நடந்திருக்கிறது. அப்படித்தான் ஒரு கருப்பையா அவர்களோடு உறவாகி நெருங்கி பாசத்தோடு ஒவ்வொருவரும் தழுதழுத்த குரலில் பேசுவதும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்வதும், வாழ்ந்த பொழுது தனி குடும்பம் இல்லையே என்ற ஒரு துயரம் இல்லாமல் அவரை பார்த்து கொண்டதும் அமைந்திருக்கிறது. அதற்கு அவருக்கு தகுதி இருந்ததால் தான் அது நடந்தது. அதுவும் ஒரு பக்கம். அவருக்கு பண்பு இருந்தது, அவருக்கு தகுதி இருந்தது, லட்சியத்திற்காக அர்ப்பணித்துக் கொள்ளும் உறுதி இருந்தது, தன்னலமில்லாமல் சிந்திக்கக்கூடிய ஈகத்தன்மை இருந்தது. அதனால்தான் நீங்கள் அவரை அப்படி நேசித்தீர்கள். இருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாம் அவரால் முடிந்தது. இப்போ அவருடைய நெருங்கிய அங்காளி பங்காளியை போலவே இந்த நம்முடைய இங்கே கதிர்நிலவன் உட்கார்ந்திருக்கிறார், விசு இருக்கிறார், அருணா இருக்கிறார்கள், ராசு, ஆனந்தன் இருக்கிறார்கள், இப்படி பல்வேறு தோழர்கள். இன்னும் சொல்ல போனால் புருஷோத்தமன், காலை உணவு வாங்கி தந்த புருஷோத்தமன், எத்தனையோ பேர், சில பேர் விடுபட்டிருக்கும், மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த மதுரை தோழர்கள் அப்படித்தானே இருந்திருக்கிறீர்கள். இது மற்ற ஊர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எடுத்துக்காட்டான ஒரு உறவு. இந்த மதுரை தோழர்கள் நீங்கள் அவரை பராமரித்தது சிறப்பானது. சில தோழருடைய பெயர்களை விடுபட்டிருந்தாலும் பொறுத்தருங்க. அவரும் அப்படி நடந்து கொண்டார், நீங்கள் அப்படி நடந்து கொண்டீர்கள். இது ஒரு எடுத்துக்காட்டான உறவு, சிறப்பானது. அடுத்து தமிழ் தேசிய பேரியக்கம் இப்படிப்பட்ட தோழர்களை இழந்து வருகிறது என்பது பெரும் கவலையா இருக்கு. போன வாரம் புளியங்குடியிலே தோழர் பாண்டியன் படத்திறப்பு. அந்த பகுதியிலே சிறப்பாக செயல்பட்ட ஒரு தோழர், உடல் நலம் போதிய அளவுக்கு வலுவில்லாத நிலையிலும் சிறப்பாக செயல்பட்டவர், சிறுநீரக கோளாறு. அவருக்கும் மதுரை தோழர்கள் தான் நிதி உதவி செய்தீர்கள், போய் பார்த்தீர்கள். ஆனந்தன் போய் பார்த்து மருத்துவமனைக்கெல்லாம் அழைத்து போனார். இங்கிருந்து தான் தோழர்கள் அருணா போன்றவர்கள் மற்றவர்கள் எல்லாம் நிதி கொடுத்து அவருக்கு ஒரு மருத்துவ செலவையும் பார்த்தீர்கள். கடைசியில் இறந்து விட்டார். அவருடைய படத்திறப்பு அடுத்தடுத்து நடக்கிறது. தமிழ் தேசிய பேரியக்கத்திற்கு இந்த மாதிரியான இழப்புகள். போன ஆண்டு கோவையிலே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்த விளவை ராசேந்திரன் இறந்தார் திடீரென்று. அதற்கு முன்பாக கோவேந்தன் என்ற தோழர், முழு நேரமாக பணியாற்றிய தோழர், இளைஞர், ஒரு குழந்தையை மனைவியை விட்டு அவர் இறந்தார். இப்படி தொடர்ந்து நமக்கு இழப்பும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த துயரங்களை எல்லாம் தாண்டி நாம் செயல்பட்டாக வேண்டும், பாடுபட்டாக வேண்டும் என்ற மன உறுதியோடு தான் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். தோழர் கருப்பையா அவர்களுடைய பண்புகளை எல்லாம், சிறப்புகளை எல்லாம் இங்கே எடுத்து சொன்னார்கள்.
அந்த சிறப்புகள் எல்லாம் அவருக்கு வாழ்க்கையிலே சிறைக்கு போனதனால் பல்வேறு அறிவு சார்ந்த தோழர்களோடு பழகியதால் பல்வேறு கெட்ட குணம் உள்ளவர்களோடும் பழகக்கூடிய நிலைமை வந்ததனால் அவர் பக்குவப்பட்டிருப்பார். அப்படி அவர் பக்குவப்பட்டிருக்கிறார். எங்களுக்கும் நீங்கள் எல்லாம் பேச பேச நாம் இன்னும் தோழர் கருப்பையாவை அறிவுத்துறையில் அதிகமாக பயன்படுத்தியிருக்கலாமே, அவருடைய கட்டுரைகளை எல்லாம் வாங்கி தமிழர் கண்ணோட்டத்தில் போட்டிருக்கலாமே என்ற ஒரு குற்ற உணர்வும் எனக்கெல்லாம் ஏற்பட்டது. பேசியிருக்கிறோம், நல்ல அறிவார்ந்த தோழர் என்ற முறையிலே எல்லாம் சென்றான், இன்னும் கூடுதலாக பயன்படுத்தியிருக்கலாம் என்ற ஒரு மனக்குறையும் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட அடுத்தடுத்தாவது நம்முடைய தோழர்களிடம் இந்த தகுதி உள்ளவர்கள் என்னென்ன வழியிலே இயக்கத்துக்கு மக்களுக்கு பயன்பட முடியுமோ அப்படிப்பட்டவர்களெல்லாம் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற ஒரு மன உறுதியைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்படி எல்லோரும் நீங்கள் பாராட்டி சொல்லும் பொழுது, அவருடைய எழுத்து திறமையும் சொல்லும் பொழுது அது மனநிறைவாக இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளாமல் குறைவிட்டோமோ என்ற குறையும் இருக்கிறது. அடுத்தது, அவர் அவருடைய இனம், மொழி, தாயகம் என்ற மூன்றும் முதன்மையானது என்ற கருத்தை மனமாற ஏற்றுக்கொண்டவர். சொன்னதற்காக அல்ல, அவர் ஏற்றுக்கொண்டவர். இனம், மொழி, தாயகம் மூன்றும் இயற்கையின் படைப்பு, உலகெங்கும் இருப்பது. இனம், மொழி, தாயகம் இது சொந்த இறையாண்மையோடு சொந்த சுதந்திரத்தோடு விளங்க வேண்டியவை. இவைகளுக்கு இடையேதான் உலகத்திலே போர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. பெரிய அளவுக்கு இன அழிப்பு வேலையைத்தான் இந்திய ஆட்சியாளர்கள் தமிழின் அழிப்பு வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் புரிந்து கொண்டு இதை எதிர்கொள்வதற்கான கொள்கையையும் ஏற்றுக்கொண்டு மக்களிடம் விழிப்புணர்ச்சியை உருவாக்கி மக்கள் ஆற்றலை பெருக்கும் பொழுது, வளர்க்கும் பொழுது புதிய புதிய கருப்பையாக்கள் உருவாவார்கள், புதிய புதிய செயல் மறவர்கள், வீரர்கள் உருவாவார்கள். அதுதான் நாம் கருப்பையாவுக்கு செய்யக்கூடிய நன்றி கடனாக இருக்க முடியும். அதுதான் அவருடைய வாழ்க்கை லட்சியமாக, எதிர்பார்ப்பாக இருக்கும். பெரிய அளவுக்கு நமக்கு நம் மீது தாக்குதல் வந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய பொது உடைமை தோழர்கள் யாரும் இருந்தால் பொறுத்து கொள்ளுங்கள். இந்திய தேசியம் என்று பேசும் பொழுதெல்லாம் தமிழின மறுப்பும் தமிழ் மொழி அழிப்பும் தான் அதில் உள்ளடங்கியிருக்கிறது, வேறு எதுவும் இல்லை. சமஸ்கிருத திணிப்பு, இந்தி திணிப்பு நீங்கிய இந்திய தேசியம் எங்கே இருக்கிறது? யாரிடம் இருக்கிறது? நாங்கள் எல்லாம் பணியாற்றிய சிபிஎம் கட்சி கூட இந்தியை கட்டாயப்படுத்தி திணிக்கக்கூடாது, மக்கள் தாங்களாக ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டும் என்றுதான் தீர்மானம் போட்டிருக்கிறார்கள், கொள்கை திட்டத்தில் வைத்தார்கள். கட்டாயப்படுத்தி திணிப்பதா, அவனையே தானே ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவதா என்பதுதான் காங்கிரஸுக்கும் நம்முடைய கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கும் வித்தியாசமாக இருந்தது என்று நாங்கள் அப்பொழுது பார்த்தோம். யாரும் இருந்தால் வருத்தப்படாதீங்க. ஏனென்றால் இந்திய தேசியம் என்றாலே தமிழ் தேசிய மறுப்புன்னு அர்த்தம். தமிழ் தேசியம் என்பது இயற்கையானது, செயற்கையானதல்ல, நம்மளாம் உருவாக்கிறது இல்லை. இப்போ நேற்று கூட ராஜ்நாத் சிங் பேசியிருக்கார், மதுரையோட தொடர்புடைய மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருமண வைபவம் சென்னையில் நீலாங்கரை பகுதியில் நடக்கிறது. பன்னீர் திருமுறை பற்றியெல்லாம் அது ஒரு விழா நடத்துகிறார்கள். பன்னீர் திருமுறை பற்றி என்ன தெரியும்? ராஜ்நாத் சிங்குக்கு என்ன தெரியும்? தேவாரம் பற்றி என்ன தெரியும்? திருவாசகம் பற்றி என்ன தெரியும்? அவரை கூப்பிட்டு பேச வைக்கிறார்கள். யார்?
திருவாவடுதுறை மடம், தர்மபுரம் ஆதீனம், குன்றக்குடி ஆதீனம், பேரூர் ஆதீனம், 10 ஆதீனங்கள் அவர்கள் இருக்கிறார்கள். ராஜ்நாத் சிங் வருகிறார், பேசுகிறார். இந்தியாவில் பல மொழி பல இனம் இருக்கிறது என்று பிரிவினை பேசுகிறார்கள். அதெல்லாம் இருந்தாலும் நாம் நமது பண்பாட்டு தேசியம் ஒன்றுதான். கல்ச்சுரல் நேஷனலிசம், பண்பாட்டு தேசியம் நமக்கு ஒன்றுதான். அதில் வேறுபாடே கிடையாது. என்ன பண்பாடு? ஆன்மீக பண்பாடு. சமஸ்கிருதத்தை வைத்து நடத்த வேண்டும் என்பார்கள், தமிழை வைத்து நடத்தக்கூடாது என்பார்கள். தமிழன் அர்ச்சகராக இருக்கக்கூடாது என்பார்கள், பிராமணன் தான் அர்ச்சகராக இருக்க வேண்டும் என்பார்கள். அடுத்து இந்தியா முழுக்க ஒரு பொதுமொழி ஹிந்தி தான் இருக்க வேண்டும் என்பார்கள், தமிழ் கூடாது என்பார்கள். இதெல்லாம் பண்பாடு தானே. இந்த பண்பாட்டு தேசியம் இதிகாசங்களிலெல்லாம் சொல்லுகிறது. கன்னியாகுமரிக்கும் அந்த காசிக்கும் தொடர்பு இருக்கிறது என்று சொல்லுகிறது தான் உங்களுடைய இதிகாசங்கள் சொல்லுகிறது. எங்களுடைய காவியங்கள் இமயமலையை கைப்பற்றியதையும் ஆரியர்களை விரட்டி அடித்ததையும் தான் சொல்கிறது. இந்த மதுரை மண்ணில் ஒரு பாண்டியன் இருந்தான், அவன் பேர் நெடுஞ்செழியன். அவனுக்கு சிறப்பு பட்டம் என்ன? ஆரியர்களை ஓட ஓட விரட்டி அடித்த மன்னன், ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். எங்க வரலாறு இப்படி சொல்லுகிறது. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? எங்கள் செங்குட்டுவன் ஆரிய மன்னர்கள் தலையிலே கல்லை கொண்டு வந்து கண்ணகிக்கு சிலை எடுத்தான் என்று எங்கள் வரலாறு, எங்கள் பண்பாடு சொல்கிறது. இந்த பண்பாட்டை ராஜ்நாத் சிங் ஏற்றுக்கொள்வாரா? வடக்கை ஏற்றுக்கொள்வார்களா? ஏன் அப்படி சொன்னார்கள் எங்களவர்கள்? ஆரியத்தின் சூதை அறிந்து ஆரியத்தினால் பாதிக்கப்பட்டு அதன் சூழ்ச்சியை புரிந்து கொண்டு சொன்னார்கள். வர்ணாசிரம தர்மத்தை பார்த்துவிட்டு சொன்னார்கள். கடவுளே மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று படைத்திருக்கிறான் என்று நீங்கள் சொன்னதை பார்த்துவிட்டு எங்கள் ஆட்கள் சொல்கிறார்கள், எங்கள் முன்னோர்கள் சொன்னார்கள். அதெல்லாம் கடவுளே 4 ஜாதியை படைக்கிறான், பிராமண சத்திரியன் வைசியன் சூத்திரன். அந்த 4 ஜாதி 4 வகுப்பை தமிழ்நாட்டில் படைக்கவில்லை கடவுள். 2 தான். பிராமணர் அல்லாதார், சூத்திரர்கள் 2 தான். 2 வர்ணம் தான். இங்கே நம்ம நண்பர்கள் பேசுவார்கள் 4 வர்ணம் 4 வர்ணம். வடநாட்டில் தான் 4 வர்ணம், தமிழ்நாட்டில் 2 வர்ணம் தான். நான் சொல்லுகிற ராஜ்நாத் சிங் கூட்டு வந்து நிகழ்ச்சியை நடத்தினவங்க யார் தெரியுங்களா? முதலியார் வெள்ளாளர் கூட்டமைப்பு. முதலியார் வெள்ளாளர் கூட்டமைப்பு, ஜாதி பேராலே இருக்கிறது கூட்டமைப்பு. ஆங்கில இந்து ஏட்டிலே இன்றைக்கு வந்திருக்கிறது செய்தி பாருங்கள். அந்த முதலியார் தமிழர்களில் முதன்மையானவர், வெள்ளாளர் முதன்மையானவர் என்பார்கள். சைவ பிள்ளைமார், திருநெல்வேலி பிள்ளைமார் எல்லாம் அவர்களும் பிராமணர்கள் வகுப்பிலே சூத்திரர்கள் தான். பிராமணர்கள் வகுப்பிலே சூத்திரர்கள் தான். பிராமணர் மட்டும்தான் பிராமணர், பார்த்தெல்லாம் சூத்திரர்கள். சூத்திரர்களுக்குள் ஒரு உட்பிரிவு பஞ்சமர். 2 வர்ணம் தான் தமிழ்நாட்டில் வைத்தார்கள். நம்முடைய திராவிட இயக்க பெரியவர்கள் எல்லாம் 4 வர்ணம் என்பார்கள். தமிழ்நாட்டில் 4 வர்ணம் கிடையாது, வடநாட்டில் தான் 4 வர்ணம். 2 வர்ணம் தான், எல்லாரும் சூத்திரம் தான். நான் அதுக்கு சான்றாக கூட சொல்வது, பெரியவர் யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலர் அவர்கள், தமிழ் அறிஞர், சைவ பிள்ளைமார் நம்பர் 1 அங்கே. இங்கேயும் அப்படித்தான். அவர் கடைசியில் சொல்லி கொண்டார், எல்லாரும் சூத்திரர்கள் தான், சூத்திரர்களில் நாங்கள் உயர் ஜாதி, சற்சூத்திரர் என்று சொல்லிக் கொண்டார். யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலர். இதை எதற்கு சொல்கிறார்? நாவலரை குறை சொல்வதற்காக இல்லை, இருந்த சூழ்நிலை இது. பேரறிஞர் நாவலரே இப்படி சொல்லக்கூடிய நிலைமையிலே வைக்கப்பட்டிருந்தார். ஆறுமுக நாவலர் 4 வர்ணம்லாம் கிடையாது, தமிழ்நாட்டில் 2 வர்ணம் தான். அவ்வளவு பெரிய கொடுமை இழைத்தவர்கள் நீங்களும் நாங்களும் கலாச்சார ரீதியாக ஒன்று என்றால் ஏற்றுக்கொள்வோமா? வடநாட்டானும் நாமும் பண்பாட்டு ரீதியாக ஒன்றா? இனி இந்தியாவின் ஆட்சி மொழி இல்லை என்று மோடி சொல்லட்டும், ராஜ்நாத் சிங் சொல்லட்டும், அப்புறம் பேச எங்கிட்ட வந்து. கோயில்களில் சமஸ்கிருதம் கட்டாயப்படுத்தாதீர்கள், பிராமணன் தான் அர்ச்சகராக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தாதீர்கள்.
அவரவர் விருப்பத்துக்கு செய்யுங்கள் என்று நரேந்திர மோடி அமித்ஷாவும் அறிக்கை விடட்டும். எங்கள் பண்பாட்டு தேசியம் ஒன்று என்று பரிசீலிக்க பார்ப்போம். மோசடி, சூழ்ச்சி, இப்படி நம்முடைய பண்பாட்டு வழியாக, நம்முடைய இறைவணக்க வழிபாடு வழியாக நம்மை ஆட்படுத்தி அடக்கி வர்ணாசிரம தர்மத்தை மீண்டும் இங்கே செயல்படுத்தி ஆதிக்கம் செய்ய வருகிறார்கள் பாஜகவினர். பாஜகவினருடைய அண்ணன் காங்கிரஸ், தம்பிதான் பாஜக. தம்பி கொஞ்சம் தீவிரமாக இருப்பான், அவ்வளவுதான். அண்ணன் கொஞ்சம் மந்தமாக பேசுவான், அதே சூழ்ச்சிக்காரன் தான். இதில் வேறுபாடு ஒன்றும் கிடையாது. சாதாரண அல்ல, பட்டது போதும் தமிழர்கள், டெல்லியை நம்பி கெட்டது போதும் தமிழர்கள், நாற்காலி வைத்தியம் பிடித்தவர்கள், நாற்காலி ஆசை பிடித்தவர்கள் அவனிடம் போய் எவனோட ஒருத்தரோட கூட்டு சேருவாங்க. கருப்பையா போன்ற லட்சியவாதிகள், அவரை போன்ற நாம் இந்த மாதிரி ஆட்களோடு கூட்டணி சேர வேண்டிய தேவையில்லை. கருப்பையா சரியான வழியைத்தான் நமக்கெல்லாம் அவர் வாழ்ந்த வகையில் வரையில் காட்டியிருக்கிறார், உறுதியோடு இருந்திருக்கிறார். இந்த காலத்தில் இந்த புரிதலோடு செயல்படக்கூடிய தோழர்கள் தேவை, வகுப்பு நடத்தக்கூடிய தோழர்கள் தேவை. அவ்வளவு ஆபத்தான காலம். விரக்தி அடைந்து விடக்கூடாது. வெள்ளம் சென்னையிலே வெள்ளம் என்பது, அந்த வெள்ளத்தில் கட்டடங்கள் அதிகமாகிவிட்டது, நிலப்பரப்பே குறைவு. சென்னையில் எத்தனை கட்டடம் தமிழனுக்கு சொந்தம்? எத்தனை மாளிகைகள் தமிழனுக்கு சொந்தம்? அங்கே லட்சக்கணக்கான இந்திக்காரர்கள் இருக்கான். சென்னை, கோயம்புத்தூர் எல்லாம் நம்முடைய தாயகம் பறிபோய் கொண்டிருக்கிறது. பறிபோய் கொண்டிருக்கிற தாயகத்தை மீட்க களத்திலே இறங்கி போராடாமல் தமிழ் தேசியம் இது சரியா அது சரியா என்று பேசினால் என்ன அர்த்தம்? வீடு பற்றி எரியும் பொழுது அதனுடைய அழகை பற்றி கவிதை பாடுவது போல் இருக்கும், வேறொன்றும் இல்லை. கடுமையான இங்கே நம்முடைய வழக்கறிஞர் அருணாச்சலம் அவரெல்லாம் கட்டுரை எழுதணும். அரசமைப்பு சட்டத்தை பற்றி சொன்னார். இந்திய அரசமைப்பு சட்டம் மிக கொடிய ஒடுக்குமுறை ஆவணம். அதில் இருக்கிற கொஞ்ச நஞ்சத்தை பேசுவார்கள், அவ்வளவுதான். அதை வைத்துக் கொண்டு இதை பாதுகாக்க வேண்டும், இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல், இதை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லாதே. நான் திரும்ப சொல்லுது, ஒருவன் உன்னுடைய கையிலே உள்ள பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடுகிறான். நீ வச்சிருந்த பணம் ஒரு 10,000 ரூபாய் திருடன் பறித்து கொண்டு ஓடுகிறான். அவனிடம் போய் நீ 5,000 வச்சுக்க, நான் 5,000 எனக்கு கொடுத்துரு என்று கேட்டு பஞ்சாயத்து பேசலாம், எப்படி இருக்கும்? அவன் என்ன பண்றான்? முடியாதுங்கிறான். சரிப்பா, நீ 8,000 வச்சுக்க, எனக்கு 2,000 கொடு அப்படின்னு அடுத்த பஞ்சாயத்து பேசுறான். காரி துப்பிட்டு போறான். இப்படித்தானடா நீ அப்படின்ட்டு அப்படித்தானே பேசுவான். வெள்ளக்கார ஆட்சியில் 1935ஆம் ஆண்டு போட்ட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல கல்வி மாநில பட்டியலில் இருக்கிறது, காவல்துறை மாநில பட்டியலில் இருக்கிறது, நிலம் மாநில பட்டியலில் இருக்கிறது. 1935 இவர்கள் போட்டதிலும் அப்படித்தான் இருந்தது. முதல்ல 50 அதெல்லாம் எடுத்துக்கொண்டு போயிட்டான். ஒரு ஃப்ராடு பட்டியல், கன்கரண்ட் லிஸ்ட், ஒன்று ஃப்ராடு, திருட்டு பட்டியலுக்கு பேர் கன்கரண்ட். இந்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பொதுவான பட்டியலாம், மாறுவேட திருட்டு பட்டியல் இது. அதிலே உள்ளதை பற்றி ஒரு சட்டம் போட வேண்டும் என்றால் மாநில அரசு தீர்மானம் நிறைவேற்றலாம். அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி அவர் கையெழுத்து போட்டால்தான் சட்டமாகும். அது என்ன கன்கரண்ட் லிஸ்ட்? கூட்டாட்சி உள்ள நாட்டிலே, யுஎஸ்ஏல, ஜெர்மன்ல எங்கேயும் இந்த கன்கரண்ட் லிஸ்ட் கிடையாது. சுவிட்சர்லாந்துல கன்கரண்ட் லிஸ்ட் கிடையாது, பொதுப்பட்டியல் கிடையாது. ஃப்ராடு பிடித்தது ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் எல்லாம் சேர்ந்து பண்ண ஃப்ராடு வேலை தான் அது, ஏமாற்றுவதற்கு. அதில் கொண்டு போயிட்டான் இப்போ கல்வி எல்லாத்தையும் பொதுப்பட்டியலுக்கு. ஒன்றும் பண்ண முடியல. வழக்கு போட்டார்கள் உச்ச நீதிமன்றத்திலே. சந்திரசூட் என்று ஒரு நடிகர் வந்திருக்கிறார், முற்போக்காக வேடம் போட்ட நடிகர், தலைமை நீதிபதி. ஆய் ஊ என்று கேரளாவில் வழக்கு போட்டாங்க, ஆளுநர் பண்ணக்கூடிய அட்டாதுட்டைகள். பஞ்சாபில் போட்டார்கள், தமிழ்நாட்டில் போட்டார்கள். தமிழ்நாட்டுக்கு அப்படி இப்படியெல்லாம் மிரட்டிட்டு என்ன சொன்னார் கடைசியில்?
முதலமைச்சர் ஸ்டாலினும் ஆளுநர் ரவியும் சேர்ந்து டீ குடிங்க அப்படின்னாரு. சொன்னார் இல்லைங்களா? ஒரு டீ சாப்பிட்டா சரியா போயிடும். அவரும் உடனடியாக வாங்க டீ சாப்பிட்டாரு கூப்பிடுறாரு ஸ்டாலினை. ஸ்டாலினும் நான் வர்றேன், உங்களோட வர்றேன்னு பதில் சொல்லிட்டாரு. இப்போ சொல்றாரு வந்து என்ன பண்றது, டீ குடிச்சு ஒன்றும் பலன் இல்லையே. 10 மசோதாக்களை தமிழ்நாட்டு சோதாவே என்று சொல்லிவிட்டு 10 மசோதாக்கள் அந்த ஆளு RSS ரவி டெல்லிக்கு அனுப்பி விட்டார், குடியரசுத் தலைவர் பரிசீலனைக்குன்னு. அது அங்க போனவரும் இங்கே டீ குடிச்சு என்ன ஆகுது? இவ்வளவு மோசடியா இருக்கு உச்ச நீதிமன்றம். அதெல்லாம் இதுல நேரம் இல்லை, அதை விட இந்த கூட்டத்தில் ரொம்ப பேச வேண்டாம். இவ்வளவு ஆபத்து வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் விழிப்புணர்வா அணுவாக பேசக்கூடிய தோழர் கருப்பையா. நீங்க அதுல இருந்து நம்ம பாடம் எடுத்துக்கணும். அருணாச்சலங்க பேசுறாரு, பல கூட்டங்களுக்கு போகணும் பேசுறதுக்கு. இன்னைக்கு இங்க பேச பார்த்தாது, கட்டுரை எழுதணும் வக்கீல் எல்லாம். அவங்கவுங்க பங்கை செலுத்துங்க. எல்லாருக்கும் யார் என்ன முடியுமோ அந்த பங்கை செலுத்தணும். அபாயம், தமிழர்களுக்கு தாயகம் மிஞ்சுமா, 2-3 செதறி போகுமா, 3 யூனியன் பிரதேசமா மாத்திருவாங்கிற அபாயம் இருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் நம்முடைய கருப்பையா போன்ற போர் வீரர்களை, எழுத்தாளர்களை, அறிவுஜீவிகளை நாம் இழந்திருக்கிறோம். ஈடுகட்டுவதற்கு ஒவ்வொருவரும் படிப்பினையை பெற்று, படிப்பினை செய்தி ஏற்கனவே தெரிகிறது பல பேருக்கு செய்தி. வெளியில வாங்க, பேசுங்க, எழுதுங்க, விவாதியுங்கள். மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்காதீங்க. குறைந்தபட்சம் அதையாவது செய்யணும். பாரதியார் பாட்டில் ஒரு பாருங்க, அது கொடுங்க இது கொடுங்க, ஒண்ணு இல்லைன்னா வாய்ச்சொல் அருளின்னு வரும். வாய்ச்சொல்லாவது பேசுங்க. எதுவும் இல்லாதவர்கள் வாய்ச்சொல்லாவது பேசுங்க. பேசணும், விவாதிக்கணும். இல்லையே நமக்கு எதுவும் தங்காது. அந்த உறுதியை தோழர் கருப்பையாவுக்கு படத்திறப்பு நடத்தும் படத்திறப்பு விழாவில், இந்த நினைவேந்தல் நாளில் அந்த உறுதியை ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்வோம். எல்லாரும் இந்த செய்தியை பரப்புவோம். வந்திருக்கிற அபாயத்தை எப்படி சந்திப்பது, அபாயம் என்ன என்று விளங்க வைப்பது, அதை முறியடிக்க என்ன செய்யலாம் என்று பேசுவது என்ற கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம். திண்ணையில் உட்கார்ந்து பேசுங்கள், தெருவிலே சேர்ந்து பேசுங்கள், தேநீர் கடையிலே நின்று பேசுங்கள், எழுதக்கூடியவர்கள் எழுதுங்கள், வகுப்பு நடத்துவர்கள் வகுப்பு நடத்துங்கள். அவ்வளவு பெரிய அபாயம் வந்திருக்கிறது. இந்த அபாயத்தை சந்தித்து தமிழினத்தை, தமிழ் தேசத்தை தக்க வைக்கக்கூடிய களத்திலே நாம் நிற்கிறோம். நமக்கு சக்தி உள்ளவரை, உயிருள்ளவரை அந்த பணியை செய்வோம் என்று ஒவ்வொருவரும் உறுதி ஏற்றுக்கொண்டால், இந்த கருத்துக்களை, இன்றைக்கு நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் கேட்கக்கூடிய வாய்ப்பு மு.க. அவர்களுக்கு இருந்தால் அவர் மகிழ்ச்சி அடைவார். அப்படிப்பட்ட ஒரு வீர வணக்கத்தை நாம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தோழர் மு.க. அவர்களுக்கு நாங்களெல்லாம் மு.க. என்றுதான் அழைப்போம். ஏற்கனவே தம்பி எம்கேன்னு அதை போல மாத்திருங்க சொல்லிட்டேன். தமிழில் தான் எல்லாம் வைக்கணும். முன்னெழுத்தெல்லாம் சுருக்கெழுத்து எல்லாமே தமிழில் தான் இருக்க வேண்டும். அப்படி இளைஞர்கள், பெரியவர்கள் எல்லோரும், மனசுக்கு வயசு இல்லை, உடலுக்கு தான் வயசு. மனசு இளமையாக சிந்திக்க முடியும். நாம் சிந்திக்க விட்டால், அதிலே தொடர்ந்து சிந்தித்தால் எல்லாரும் செயல்பட முடியும். அப்படி செயல்படுவோம் என்று கேட்டுக்கொண்டு, தோழர் மு.க. அவர்களுக்கு மீண்டும் வீர வணக்கம் செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி. தமிழர்களுக்கு உரிய பொதுவான ஒரு வலையொலி என்ற ஏற்பிசையோடு இதை விரும்பக்கூடிய வகையில், ஏற்கக்கூடிய வகையில் சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள்.